ஹே ஹலோ வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்கர் தான் விளாட போகிறோம். இந்த சிஎஸ் ரேங்கரே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எடுத்தோடனே நமக்கு கலகாரி மேப் தான் வந்திருக்கு. கலகாரி மேப்பில் நம்ம இந்த பக்கம் தாவி போயிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், எனிமி வரானா? ஐயோ எனிமி வந்துட்டான். அட்ரா போடுறா. சூப்பர், எப்பட்றா நானாடா இப்படி விளாட்றேன்? டேய், நான் கொஞ்சம் கேம் பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் நான் ஒரு பாட்டு தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து டெய்லி நான் போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே தெரிந்து பாருங்கள் பெல் பட்டனை, அதை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் கொடுத்தீங்கன்னா போதும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம். இன்றைக்கி நான் ரொம்ப வளர்றேனோ? எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வளர்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ, நம்ம பேசிகிட்டு நேரத்தில் ஃபஸ்ட் ரவுண்டு ஓடியே போச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம எப்படின்னு தோற்றுட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. நான் மட்டும்தான் விளாட்றேன், வேறு எவனும் விளாட்ல. ஆனால் நான் எம்ஜிஆர் மாரி 3 அடிக்கு அப்புறம் தான் திருப்பி அடிக்கணும். 3 ரவுண்டுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். அந்தமாரி நம்ம 3 ரவுண்டுக்கு மேலே தான் நம்மளுக்கு அடிக்கவே ஆரம்பிக்கிட்டோம். இந்த மேட்ச்னால் அசிங்கமாக தான் தோக்க தான் போகிறேன், சாவ தான் போகிறேன். பாருங்கள், நான் இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் தான். ஐயோ, இல்லைனா அவனுக்கு ஓட கூட தரோம்ல, இப்படி பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? பரவாயில்ல, நீங்கள் கெட்டு தான் அவனை, வேறு வழியே இல்லை. பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். போக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் வளர்கிறேன் நாட்டுக்கு. சரி விடுங்க, அது விடுங்க, நம்ம கண்டனுக்குள்ளே வரோம். போக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங்கும் சரி, வாய்ஸும் சரி, எல்லாத்தையும் போக இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காமல் எடிட் எப்படி இருந்து, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஐயோ, நான் செத்துட்டேன். இவன் வேறு விளையாடிக்கிட்டு இருக்கான், பாட்டு மாரி விளாட்றான். ஏன்டா ஸ்பீடு வச்சு போட்டிருக்கேன்னு வச்சிங்களேன், இவனை விளாட்றதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால தான் நான் ஸ்பீடை வச்சு ஸ்கிப் பண்ணுற மாரி டைம் லென்த்தாக இருக்கனால வீடியோ லென்த்தாக இருக்கனால அப்படியே ஸ்பீட் பண்ணிடுறேன். இது 15 நிமிஷம் வந்து 10 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். சொல்ல மறந்துட பாருங்கள். என் கேம் பிளே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என் கேம் பிளே நல்லா இல்லைனா கொஞ்சம் இம்ப்ரூவாவது பண்ண முடியும். மறக்காமல் என் கேம் பிளே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட பேசிக்கிட்டு நேரத்தில் வேறு என்னை வேறு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான். இவன் வேறு ஸ்னைப்பர் பிளேயரை மாரி ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். வேறு பாருங்களேன், எப்படியும் சாவ தான் போகிறானோ. நான் இப்படி இருந்தாலும் நானாவது கஷ்டப்பட்டு இந்த மேட்ச்சை 3 ரவுண்டுக்கு அப்புறம் எம்ஜிஆர் மாரி 3 ரவுண்டுக்கு அப்புறம் அடித்து இந்த மேட்ச் எப்படியா போய் அடிக்கணும். அதான் என் குறிக்கோளே. சரி வாங்க பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு. அவன் வேறு ஸ்னைப்பர் வச்சுருக்கான், நான் வேறு பேராஃபல் தான் வச்சுருக்கேன். ஷார்ட் ரேஞ்சு கன்று வேறு இல்லை. அவனும் வேறு எல்லாம் ஷார்ட் ரேஞ்சு கண்ணா யூஎம்பி டபுள் பேரில் MP5 எல்லாம் வச்சுருக்கானோ. என்கிட்ட வேறு பேராஃபல் மட்டும்தான் இருக்குது. கிட்டே வந்தானா அவ்வளோதான். என்ன பண்ண போகிறேன்னே எனக்கே தெரியல. நாக் பண்ண கில்லை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஐயோ, இவனோட அடிக்க முடியல. சரி, நம்ம போய் இங்கே ஒளிஞ்சிருப்போமா? ஒளிஞ்சிருந்தாலும் எப்படின்னு நான் சாவ தான் போகிறோம். அப்படியே ட்ரை பண்ணுவோமே, டைமை வளர்த்துவான். இப்போ தான் எனிமி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும். உள்ளே வந்து பட்டுன்னு அடிக்கலான்னு பார்த்தேன். உள்ளே வர மாட்டேங்கிறானோ, பயந்துட்டு வெளில நிற்கிறானோ. வாங்கலேன்டாலே, பாருங்களேன், நான் வெளில பொண்ணு அடிச்சுப்போம். அவங்களாம் UMP டபுள் பேரில் நான் ஷார்ட் ரேஞ்சுக்குன்னா வச்சுருக்கானோ. பாருங்க, மேலேருந்து அடிக்கிறான். என்ன பண்ணுறது? எனக்கு தான் விளையாடவே தெரியல. நான் ஒரு பாட்டாட்டுக்கு பாட்டுன்னு ஊருக்கே தெரியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது ஒன்றும் இல்லை, நம்ம பிளேயர்னு சொல்ல வேண்டியதான். என்ன இப்போ 3 ரவுண்டு முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் மாதிரி கம்பேக் கொடுக்க வேண்டியதான். எட்ரா அருவாச்சு, எட்ரா சாட்டையே. நான் வேறு அருவாளுங்கிறேன். எட்ரா சாட்டையே போடுறா, நொறுக்குடா. இனிமே நொறுக்குடா, இனிமே வாடா, உன்னை நொறுக்குறாங்கடா, வாங்கடாலே. இப்படி எம்ஜிஆர் மாரி சாட்டை எடுத்து அடிக்கிறல, நம்ம UMP எடுத்து அழுத்த வேண்டி தான் மண்டியிலேயே. வாங்கடா வாடாலே, இனிமேலே வாடா. வேறு ஃபுட் ஸ்டெப் வேறு கேட்குது. வரானா என்ன? ஐயோ, வரானாட்டுக்கு ஃபுட் ஸ்டெப் வேறு கேட்குது. வாடா இனிமேலே, வாடா. ஃபுட் ஸ்டெப் கேட்குது, வரமாட்டேங்கிறா. வாடா, சீக்கிரம் வாடா. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். வா, இனிமே வேறு வந்துட்டான். வாடா. வாடா, நான் ஹெட் ஷாட் போடுறேன்டா. வாடா, போடுறா. ஓடி எப்படி உனக்கு ஹெட் ஷாட் வச்சாச்சு. இந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆனால் வரலாம் இல்லையா, இல்லைனா க்ளூவால் போட்டு அடிச்சு வைப்பான்.
சரி காய்ஸ், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல, சாரி வாட்ஸ்அப் சேனலில் என்ன ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதாவது அப்டேட்னா அதில் தான் சொல்லுவேன், என்ன டைமில் போடுறேன்னு நான் அதில் தான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் விருப்பம் எப்போ வீடியோ போடலாம் நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் நல்லா வீடியோ போட முடியும், நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். மறக்காமல் எந்த நேரத்தில் வீடியோ போடணுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன வேறு அடிச்சுவிட்டா நம்ம பேசிட்டு இருந்த நேரத்தில். டீமேட் உங்கள் இலகா இருக்குது இந்த மேட்ச்சு, பார்த்துக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது, வேர்ல்டு பிளேயரையும் சும்மா சொல்லக்கூடாது. பரவாயில்ல, காப்பாற்றுறான் நம்மளையும். அது காப்பாற்றலை, நான் ஏற்கனவே அவனுக்கு டேமேஜ் கொடுத்து வச்சுருந்தேன், அதனால் அடிச்சு விட்டான் நாட்டுக்கு. பரவாயில்ல, அவனும் கொஞ்சம் நல்லா தான் விளாட்றான். சரி ஓகே காய்ஸ், நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நான் திரும்ப சொல்கிறேன். நேற்று உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ண சொன்னால் கமெண்ட்டே பண்ணல. நம்ம விளாட்லான்னு சொன்னேன், அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணல. விளாட்ணுன்னு விருப்பம் தானே நீங்கள் உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுவீங்க. யூஐடியும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறதுலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, நம்ம பேசியிருந்த நேரத்தில் ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் ஒரு ரவுண்டு நம்ம சொன்ன மாதிரியே அடிச்சிருச்சு. இந்த 2வது ரவுண்டு எப்படியா அடிச்சிடணும் அவனோட. ஐயோ டேமேஜ் கொடுத்துறானே, போடுறா குளால மெடிக்கிட்ட போட சீக்கிரம், போடு. இவனுக்கு வேறு ஹெட்ஷாட் வைக்கணும். நம்ம ட்ரை பண்ணுவோமா, ஹெட்ஷாட் அடிக்க முடியுதானே? சும்மா ஃப்ளூக்குலையாவது உள்ளதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். வாடா வெளில வாடா, லே மண்டையா, மங்கூஸ் மண்டையா, வெளில வாடா அவன் என்ன மண்டையானு தெரில. சரி, இந்த குளுவால் பிடிச்சி நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டே நைஸாக போவோம். நம்ம போகிறதே தெரியக்கூடாது. வாடா தெரில, நான் வருது மண்டை தெரியும்னு நினைக்கிறேன். நான் உட்காந்து போகிறது. வரான். டேய் வாடா, உன்னை அடிப்பண்டா, வாடா போடுறா. நம்ம சொன்ன மாதிரி அவனுக்கு ஹெட்ஷாட் அடிச்சு போட்டு தள்ளியாச்சு. இது கில்ல வேறு கன்ஃபார்ம் பண்ணிப்பான்லாம், எவனா ரிவைவ் பண்ணி விடுவான். இந்த கில் அடிச்சுட்டு நாக் பண்ணி வச்சுட்டு போனால் எவனா ரிவைவ் பண்ணிடுறான். அதனால நம்ம கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடணும். இன்றைக்கும் நான் வளர்றேன், 5 கிலோ தான் வேறு அடிச்சிருக்கோம். என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு 8 கிலோவாவது அடிக்க ட்ரை பண்ணோம். நம்ம நினைக்கிறவங்க நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஸ்கிப் பண்ணிடுவோமா? நம்மட்டுக்கு இதில் கில் அடித்தா பார்த்துப்போம். நான் வர ஸ்பீட் பண்ணி விட்டேன், அந்த இடத்த பார்த்துக்கலாம். இன்னும் ஒருத்தன் தானே இருக்கான், ஆனால் நான் ஸ்பீட் பண்ணி விட்டேன். அதையே நம்ம டீமாட்டி வச்சிடறான். பரவாயில்ல, நல்லா சொல்லக்கூடாது, நல்லா விளாட்றான், 2ஆம் நம்பரு. பரவாயில்ல, 2 ரவுண்டு எப்படியும் ஜெயிச்சிட்டோம். இன்னும் 2 ரவுண்டு ஜெயிச்சா போய் அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும். இதுவரையும் நம்ம 5 கிலோ தான் அடிச்சிருக்கோம். நம்ம டார்கெட்டு 8 கிலோ எப்படியா அடிச்சுட்டு நம்ம மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். வேறு இந்த இடத்துல வேறு எவனா இருக்கானா குளோவால் போட்டு. இவன் என்னடா பாட்டு மாரி எங்கெங்கேயோ போய் உட்காந்துக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சிஎஸ் நாங்கள் பொறுத்தவரைக்கும் நமக்கு பொறுமை தான் தேவை. நம்மளாம் ஏறி போனோம்னா மண்டையை காட்டினோம்னா அவன் அடிச்சு போடுவோம். நம்ம பொறுமையாக காத்திருந்து அடிக்கணும். அந்த மாதிரி வேறு ஒருத்தன் நிற்கிறான், இவனை அடிக்க முடியுமா? போச்சுடா, குளுவால் போட்டான். இவனா ஓல்டு பிளேயராக இருப்பானோ? இது மாட்டு கொம்பு குளுவால்லாம் வச்சுருக்கான். என்னமோ, யாராக இருந்தாலும் நம்மளை அடிப்போம். சரி, யாராக இருந்தாலும் நம்ம அவனை அடிப்போம். ஓல்டு பிளேயராக இருந்தாலும் சரி, நியூ பிளேயராக இருந்தாலும் சரி, நம்ம அவனை அடிக்கிறோம். வேறு கிரெனேட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, கிரெனேட் எடுத்து போடுவோமா? இருங்க பார்க்கும், நான் தெரியறானாட்டுக்கு. சரி, கிரெனேட் எடுத்தே போடுறா, கரெக்டாக போடுறா. டேமேஜ் வருதா? நமக்கு இப்போலாம் கிரெனேட் யூஸ் பண்ணவே தெரில. முன்னாடிலாம் நான் கிரெனேட் நல்லா தான் யூஸ் பண்ணோம், இப்போலாம் கிரெனேட் யூஸ் பண்ணவே தெரில. எத்தனை பேர் இருக்கணும்? ஐயோ 3 பேர் இருக்கணும். போடுறா, ஒருத்தன் நாக் பண்ணிடுச்சு. எப்படியும் இன்னும் 2 பேர் அங்கே தான் இருக்கணும். ஐயோ ரிவைவ் பண்ணிட்டான்டா. சரி, அது சொன்னேன்ல ரிவைவ் பண்ணிடுவான். நான் அந்த மாதிரி ரிவைவ் பண்ணிட்டான். அடிச்சிடறா. போடுறா, ஒருத்தன் நாக்குறா. போடுறா, இன்னொருத்தன போடுறா. 2 பேருமே நாக்கடா. வாடா டீமேட்லே போடுறா. அவன் எப்படி ஜோன்லேயே செத்துறான் நாட்டுக்கு. ஓடி இன்னும் 1 ரவுண்டு தான். இந்த 1 ரவுண்டு மட்டும் அடிச்சு விட்டோம்னா போதும், மிஷின் கம்ப்ளீட். நம்ம அப்படியே போய் அடிச்சுட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். இவர் நான் திரும்ப விளாட்றேன். சாரி கேஸ், இந்த மன்னிச்சுக்கோங்க. நம்ம வீடியோ போட நான் வந்து நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, போடா சீக்கிரம் ஆடுறா. நான் வேறு ஸ்பீட் பண்ணி விட்டேன். அந்த இடம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஐயோ, நம்ம டீமேட் வேறு அடிக்கிறான். கவலைப்படாதீங்க டீமேட், உங்களுக்கு நான் துணையாக இருக்கேன். வாடா. ஐயோ, அந்த மாட்டு கொம்பு குளுவாருக்காக தான் நம்ம டீமேட் அடித்தான். போடுறா, இல்லை டேமேஜ் வாங்கடாலே. இன்னும் 22 தான் போகுது. ஐயோ, எப்படியாவது இன்னும் அடிச்சோன்னுடா. இன்னும் மண்டையை காட்டிட்டுருக்காங்க. இன்னும் சொன்னல கைஸ், கிரைனேட் எனக்கு இப்போலாம் போடவே தெரியலங்க. பாருங்க, டேமேஜ் எவ்வளோ மாட்டேங்குது. இவன் வேறு போடு, இதுலையாவது 27 போணுச்சு. சீக்கிரம் போட ஏறி போய் அடிக்கணும். வேறு ஆடுறா. இவன் வேறு என்ன, நான் வரது கூட தெரியாமல் கிரெனேட் குக் பண்ணுற பாரு. அப்போ நீ எவ்வளோ பெரிய பேட்டர் பலி. ஓல்டு பிளேயர் தான் இப்படி இருக்காட்டுக்கு.
எப்பா ஒருத்தனை அடித்தாச்சு, இன்னும் 2 பேர். இவனை 2 பேரை மட்டும் அடிச்சிட்டா போதும். எமௌண்ட்டு போட்டானோ உங்களுக்கு தெரியாது, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த இதை. வேறு இந்த மாட்டு கொம்புக்காரனா இல்லை வேறு எவனான்னு தெரியல, அவன் தான் எமௌண்ட்டு போட்டான். போட இன்னும் ஒருத்தன் தானா? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனை அடிச்சுட்டா அந்த வீடியோ முடிஞ்சது. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அடிங்கடா சீக்கிரம். சரி ஓகே வரேன், அவ்வளோதான், மிஷன் கம்ப்ளீட்டட். டாட்டா பை பாய்.